உபவாச ஜபையினுடைய பிரதிபலனே ஜபம்தான். உபவாச ஜபம் அப்படின்னு வரும்போது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஜபம் தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து தேவ சமூகத்தில் நல்ல ஜபங்களை ஏறெடுக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். பரலோக தேவன் நாம் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து அங்கீகரித்து நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. இந்த உபவாச ஆராதனைக்கு ஒரு தலைப்பு வைத்திருந்தோம். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் தேடும் இருதயம் அல்லது தேவனை தேடும் இருதயம் அப்படின்ற தலைப்பு வைத்திருந்தோம். நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை இந்த உபவாச ஆராதனையில் ஒரு செய்தி கொடுக்கணும்ப்பா, என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து யோசித்து கொண்டிருந்த வேலையில் ஆண்டவர் ஒரு இருதயத்தை தேடுறாரா இந்த பூமியில். இருதயம் அப்படின்னா இருதயம் அல்ல, மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுடைய இருதயம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குதுங்களாம். ஸோ அப்போ ஆண்டவர் தேடுகிற மனிதன் யார் என்பதை நான் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தில் கண்டுபிடிச்சேங்க. ஸோ அந்த மனிதனாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை யோசிக்கணும். ஒருவேளை அந்த மனிதனாய் நீங்கள் நானும் இல்லாமல் இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த மனிதனாய் மாறி போக வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசையும் விருப்பமும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாதுங்க. தாவீதினுடைய சம்பவத்தை வேதாகமத்தில் நம்ம வாசிப்போம் அப்படின்னா சில மிக முக்கியமான பாடங்களை தாவீதினுடைய வாழ்க்கையில் படிக்க முடியும். தாவீது ஏற்கனவே நான் நேற்று செய்தியில் சொல்லும்போதும் தாவீதினுடைய சில மிக முக்கியமான காரியங்களை சொன்னேன். அவருடைய பாதம் முதலாவது எங்கே இருந்துச்சு? வனாந்தரத்தில் இருந்துச்சு. வனாந்தரத்தில் இருந்த பாதம் எங்கே வந்துச்சு? யுத்த காலத்துக்கு வந்துச்சு. யுத்த காலத்துக்கு வந்த பாதம் அடுத்தது எங்கே வந்துச்சு? அரண்மனைக்கு வந்துச்சு. அரண்மனைக்கு வந்த பாதம் சந்தோஷமாக அரண்மனையில் இருந்துச்சு. ஆனால் இல்லை, அந்த அரண்மனையில் இருந்த பாதம் அடுத்தது எங்கே தெரியுங்களா போச்சு? எங்கே தாவீது தொடங்கினாரோ அங்கவே போயிடுச்சு. எந்த இடம் அது? வனாந்தரம். இப்போ வனாந்தரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேலின் புத்தகம் வசனம் 3 நான் வாசிக்க போகிறேன். 1 வாசிக்கிறேன். சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போவோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடிகாரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். நம்ம யாரை குறித்து இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த நாபாலை குறித்து தான் படிக்க போகிறோம். நாபால் அபிகாயில் என்ற தம்பதிகளை குறித்து இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமாக இருக்கிறபடியினால நான் சம்பவத்தை கதையாக கூறிவிட்டு நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்களை நான் சொல்லி நாம் ஜெப வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். என்ன காரியம் அப்படின்னு நம்ம சிந்திப்போம் அப்படின்னா, முதல் விஷயம் பாருங்க, இந்த நாபால் ஒரு பெரிய ஆடு மாடுகளோடு இருக்கிற ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு செல்வந்தன். கரெக்டு தானே? எத்தனை ஆடு இருந்துச்சா? 3000 ஆடுகள் இருந்துச்சுங்களாம். இந்த நாபால் ஒரு ஏழ்மையானவன் கிடையாது, ஒரு பெரிய செல்வந்தன். இந்த செல்வந்தனுடைய ஆடுகள் எங்கு மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா கர்மேல் மலையில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கர்மேல் பர்வதத்தில் தான் யார் இருக்கிறது அப்படின்னா தாவீதும் அவனுடைய ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன் தாவீது அந்த கர்மேல் பர்வதத்தின் வனாந்தரத்தில் இருந்தார் அப்படின்னா, ஒரு பக்கம் சவுல் துரத்துறாரு, மறுபக்கம் அப்சலோம் துரத்துறாரு. இப்போ இந்த 2 அம்புகளுக்கும் நடுவில் தாவீதுனுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்டு வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல தான் கர்மேல் பர்வதம். அந்த கர்மேல் பர்வதத்தில் இந்த நாபாலுடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நாபாலுடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாபாலுடைய வேலை ஆட்களுக்கும் அந்த ஆட்களுக்கும் ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்தது யார் அப்படின்னா தாவீதும் அவனுடைய ஆட்களும். இப்போ பாதுகாத்து அந்த ஆட்களை அந்த ஆடுகளையும் ஒப்படைத்த தாவீதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்ன தெரியுங்களா? வனாந்தரத்தில் இருக்கிறாரு, ரொம்ப பசி, ரொம்ப தாகம். அவருடைய தேவையை சந்திப்பதற்காக இப்ப தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய இளைஞர்களை இந்த நாபால் இடத்துல அனுப்புறார்.
நாபால் எங்க இருக்கிறான் அப்படின்னா வனாந்தரத்தில் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அனுப்பி என்ன கேட்க சொல்றாரு அப்படின்னா, நாபால் கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5வது வசனம். தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போகவும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இப்ப அடுத்தது பாருங்க. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலினிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திரவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். இவனுக்கு ஒரு சகாயம் செய்தார் தாவீது, உதவி செய்தாரு. இப்போ உதவி செய்த தாவீது மீண்டும் அந்த உதவிக்காக யார் இடத்துல அனுப்புறாரு? நாபால் இடத்துல அனுப்பினார். நாபால் இடத்துல போய் வாலிபர்கள் சொல்றாங்க. நாபால் என்ன சொன்னாரு? வழிபோக்க 1000 பேர் வருவான் போவான், எல்லாருக்கும் என்னால் உதவி செய்ய முடியுமா? என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆட்டையும் நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்கறது? நாபால் கேட்கிறான். இப்போ இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தாவீதுக்கு என்ன பண்ணியதுன்னா ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்த மாத்திரத்தை தாவீது சொல்றாரு, வாங்க எல்லாரும் புறப்படுங்க, எல்லாரும் அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கங்க. நாபால் வீட்டில் சுவற்றிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இன்று இரவு என்ன பண்ணும்? சங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் புறப்பட்டு வராங்க. இப்ப நாபால் இடத்துல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான்னா, நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் இடத்துல போறான். அபிகாயில் இடத்துல போய் இந்த செய்தியை சொல்றான். என்ன செய்தியை சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி தாவீதுன்னு ஒரு மனுஷன் நாங்கள் கர்மேல் பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்களை என்ன ஒரு வருத்தமும் படுத்தலை, எங்களுக்கு ரொம்ப சகாயமாக இருந்தாங்க. அவங்க ஒரு உதவிக்காக நாபால் இடத்துல வந்தாங்க. இந்த நாபால் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த வாலிபரை நான் உதவி செய்ய முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டான். இப்போ தாவீது கோபப்பட்டுட்டாரு. தாவீது கோபப்பட்டு எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஷயத்தை யார்கிட்ட சொல்லிட்டான்? அபிகாயில் கிட்ட சொல்லிட்டான். இப்போ அந்த அபிகாயில் இடத்துல அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அபிகாயில் என்ன செய்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் நம்ம வாசிப்போம். வசனம் 14 வாசிக்கிறேன். அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகை செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் இவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரியாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாலின் மனுஷனாய் இருக்கிறார். யாருங்க அந்த பேலியாலின் மனுஷன்? நாபால். அடுத்தது பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பட ஆடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. யார்கிட்ட அனுப்புறாங்க இவங்க? தாவீது கிட்ட அனுப்புறாங்க. ஏன்?
தாவீது கோபத்தோடு வந்துகிட்டு இருக்கிறாரு. தாவீது கோபத்தோடு வந்து என்ன செய்ய போறார் அப்படின்னா, அந்த நாபாலுடைய வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப வழியில் என்ன சம்பவம் நடக்குது? கொஞ்சம் வசனத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. வசனம் 20. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாக காப்பாற்றினேனே, அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நமக்கு பதிலாக அவன் என்ன எனக்கு தீமை செய்தான்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தாள். தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. அபிகாயில் முதலாவது என்ன செஞ்சாங்க? கழுதையை விட்டு இறங்கினாங்க. இறங்கி வந்து அந்த தாவீதினுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உமது அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்தி வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனுடைய பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவாராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. சம்பவம் என்னன்னு தெரிஞ்சிருச்சிங்களா? நாபால் செய்த தவறுக்காக நாபாலுடைய குடும்பத்தையே அழித்து விடுவதற்கு தாவீது புறப்பட்டு வராரு. புறப்பட்டு வந்த தாவீதுக்கு எதிராக அபிகாயில் போனாங்க. அபிகால் போய் அந்த கழுதையின் கிட்ட இறங்கி வந்து தாவீதின் சமூகத்தில் தாழ விழுந்து பணிந்து என்ன கேட்டாங்க? இந்த காரியம் யார் மீது சுமரட்டுன்றாங்க? என் மீது சுமரட்டும். நீங்க நீதியை சரி கட்ட வரீங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் என் நிமித்தம் நீங்கள் அதை மன்னித்து கொடுங்க. நான் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இதை உங்கள் வாலிபர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தேடுகிற இருதயம் என்ன, தேவன் தேடுகிற மனிதன் யார் என்பதை வேதாகமத்தில் இந்த சம்பவம் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. 3 நபர்களை பார்த்தோம். நபர் 1 நாபால், நபர் 2 அபிகாயில், நபர் 3 தாவீது. இந்த 3 நபர்கள் சம்பந்தப்பட்டது தான் இந்த சத்தியமும் இந்த சம்பவமும். வேதாகமத்தில் எந்த சத்தியத்தை படித்தாலும் என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, நான் அந்த சம்பவத்தில் எங்கே இருக்கிறேன், என் ஆண்டவர் அந்த சம்பவத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடுவது என்னுடைய வழக்கம். இப்போ இந்த நாபாலுடைய சம்பவத்தில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த தாவீது யாரு, இந்த அபிகாயில் யாரு, இந்த நாபால் யாருன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்ச வேலையில் பாருங்க, இந்த நாபால் யாரை குறிக்கிறது அப்படின்னா, இங்க தாவீதுக்கும் நாபாலுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணது யாருங்க? அபிகாயில். நேற்று ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படித்தோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் சமாதானப்படுத்துகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அபிகாயில் யாரை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுது. எப்படி அந்த கழுதியை விட்டு இறங்கி தாழ விழுந்து பணிந்து, ஆண்டவனே இந்த பழி யார் மேலே சுமரட்டும்? என் மேலே சுமரட்டும், நாபாலையும் அவனுடைய வீட்டையும் விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த அபிகாயில் யாரை குறிக்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, பரலோக சிங்காசனத்தை நமக்காக என்ன பண்ணார்? விட்டு இறங்கி வந்தாரு.
இறங்கி வந்தவர் யாருடைய ஆக்கினையை ஏற்றுக்கொள்வேன்னு கேட்டாரு. நாபால் யாருங்க? நம்ம தான் இல்ல. எத்தனை நன்மையை தெய்வத்துக்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம்ல. எத்தனையோ நன்மைகளை பெற்ற என்னுடைய வாழ்க்கையில தேவன் பிரதிபலனாக எதை எதிர்பார்க்கிறாரு? நன்மையை எதிர்பார்க்கிறாரு. ஆனா நாபாலாகிய நான் நன்மையை கொடுக்கிறேன்னா, இப்ப நான் அந்த நன்மையை திருப்பி செலுத்தாதபடியினால அந்த நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு எதை செலுத்த வராரு? நீதியை செலுத்த வராரு. நீதி உள்ள ஆக்கினையை நான் அடையணும். இப்ப அந்த நீதி உள்ள ஆக்கினையை நான் அடைய போகும் பொழுது இடையில் அபிகாயில் வராங்க. அந்த அபிகாயில் யாரு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என் ஆண்டவனே கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் ஆண்டவனே கொஞ்சம் பொறுமை காருங்க, உங்க கோபம் அதிகமா இருக்க வேண்டாம், கொஞ்சம் உங்க கோபம் தனிய கடவுது. அங்க கொண்டு வந்த அப்பம் திராட்சை ரசம் இது எல்லாம் எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? திருவிருந்து யாருங்க? கிறிஸ்து இல்ல. அப்ப அந்த அப்பமும் திராட்சமும் யாரு அப்படின்னா, நீங்க போய் உங்க வாலிபருக்கு கொடுங்க, அவங்க உண்டு சந்தோஷமா இருக்கட்டும், அந்த ஆக்கினையை நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டாரு பாருங்க. அபிகாயில் யார்? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன். நாபால் யாரு? நீங்களும் நானும். இப்ப தாவீது பிதாவாகிய தேவன், அபிகாயில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாபால் இந்த பாழா போன பாவி. இப்ப இந்த பாழா போன பாவி அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாரு. நான் அடைய வேண்டிய ஆக்கினையை எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஆக்கினையை தன் மீது பெற்றுக்கொள்வதற்காக துணிந்து வந்த தெய்வம் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிற சமாதானக்காரர் யாரு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிற மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாருங்களாம்? பாக்கியவான்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவனுடைய குமாரன் இல்ல, தேவனுடைய பிள்ளை தானே அவரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ யார் தான்? தேவனுடைய புத்திரர் தான். இப்ப ஆண்டவர் தேடுகிற உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்ன காட்டிட்டீங்கப்பா, இந்த சத்தியத்தில் வேற என்னப்பா பாடத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, பா உலகத்தில் ஏகப்பட்ட நாபால் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட எத்தனையோ நாபால்கள் உன்ன போல உண்டுப்பா. அந்த நாபாலுக்கு எல்லாம் அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அழிவு நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்ப இடையில யார் வரணும்? அபிகாயில் வரணும்ல. உலகம் நாபால், பிதாவாகிய தேவன் அந்த தாவீதை போல நாபாலுக்கு செலுத்த வேண்டிய நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி வராரு. அபிகாயில் யாருங்க? அபிகாயில் யாரு? இன்னைக்கு அபிகாயில் யாரு? அன்னைக்கு நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகம் தான் நாபால்னு சொல்றேன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்து வரும்போது அவர் தான் ஆக்கினியை செலுத்த போறாரு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு அபிகாயிலாம் ஒருத்தவங்க மாற வேண்டியதா இருக்குதாமே, அந்த அபிகாயில் யாருன்னு கேட்கிறேன் நான். புரிஞ்சிருச்சுங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அபிகாயிலா மாறுவியாப்பா? சமாதானத்தை உண்டு பண்ணுவியா? என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரிவு இருக்குதுப்பா. என் பிள்ளைங்க எங்கிட்ட இருந்து நிறைய நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா அவங்களிடத்து அந்த நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நன்மை அவங்க கிட்ட இல்லை. நன்மை என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் தெரியுங்களா? தேவனுடைய கற்பனை நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆண்டவர் தான் கற்பனையை கொடுத்தாரு, அந்த கற்பனையை ஜனங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த கற்பனையான நன்மையை அவங்க கடைபிடிக்கணும், அவங்க என்ன பண்ணல? கடைபிடிக்கல. இப்ப அந்த நன்மையை அவர்கள் திருப்பி செலுத்தாமல் போனா ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை குறித்து வேதாகமம் சொல்லுது. கொஞ்சம் வாசிச்சிரும் ஒரு வசனத்தை. 1 தெசலோனிக்கர் புத்தகம். என்ன தண்டனை வரப்போகுது என்பதை வேதம் சொல்லுது. நாம் எங்க இருக்கிறோம், நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய பொறுப்பு என்ன என்பதை வேதத்தில் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளணுங்க. வாசிப்போம் ஒரு நிமிஷம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 1வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 7-8 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படி ஆகும்? நீதி உள்ள ஆக்கினை வருதுங்களா? யாருக்குங்க? உலகத்துக்கு வருதுங்க. நன்மையை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த நன்மையை தேவனுக்கு திரும்ப செலுத்தல. பிரமாணத்தை கொடுத்தாரு. பிரமாணத்தை உலகம் கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரமாணத்தை மீறி நடக்கிற பிள்ளைகளுடைய முடிவு என்ன அப்படின்னா நீதி உள்ள ஆக்கினை. ஆக்கினைனாலே பிரச்சனை தான். அது என்ன நீதி உள்ள ஆக்கினை? ஆண்டவர் ஆக்கினையை கொடுத்தாலும் அதில் நீதி தான் இருக்குமா? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உலகம்தான் நாபால்பா, நீ தான் அபிகாயில், நீ அபிகாயிலா இருக்கிறன்ற மனசு உனக்கு புரிஞ்சிடுச்சா? சமாதானம் பண்ணுகிறா, நீ மாறிட்டியா? உலகத்தையும் தேவனை இணைக்கிற ஒரு பாலமா நீ மாறிட்டியா? தேவன் தேடுகிற உள்ளம் யாருக்காக அப்படின்னா அபிகாயிலை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாருங்க. தேவனை தேடுகிற உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா அழிவு வரப்போகிறது என்பதை பார்த்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அழிவு வரப்போகிறது என்பதை புரிஞ்சவங்க என்ன செய்யணும்? விரைந்து ஓடி போகணும். யார்கிட்ட ஓடி போகணும்? தேவன்கிட்ட ஓடி போகணும். ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுங்களா? என் ஜனம் அழிய போகுதுப்பா, என் ஜனம் அழிவை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி நீ விரைவாய் ஓடி வந்து எனக்கு என் சமூகத்தில் ஜெபம் பண்றியா? எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, ஆண்டவரே தேசத்தை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடின, ஒரு மனுஷனையும் காணோன்றார் ஆண்டவர். அப்ப என்னங்க அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பம் நாபால் ஆகிய உலகத்தின் மக்கள் அழிய போறாங்க, அபிகாயில் ஆகிய நீ விரைந்து ஓடணும்லப்பா. எந்த காலத்திலும் செய்யாத ஜெபத்தை இந்த காலத்தில் நீ செய்யணும்ல, எந்த காலத்திலும் செய்யாத ஊழியத்தை நீ இந்த காலத்தில் செய்யணும்லப்பா. இந்த உபவாச ஆராதனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அபிகாயிலா மாறிட்டியாப்பா. உன்னை நான் அபிகாயிலா இருந்து உன்னை நான் மீட்டுட்டேன். அபிகாயிலா இருந்து தேவ சமூகத்தில் நீ அடைய வேண்டிய ஆக்கினியை நான் பெற்றுக்கிட்டேன். ஆனா இந்த உலகத்துக்கு அபிகாயிலா மீதமான திருச்சபையே நீ மாறி இருக்கணுமே, நீ என்னப்பா செய்யற? அபிகாயிலாய் நீ மாறி இந்த உலகிற்கு அழிவு விளிம்பில் இருக்கிற மக்களை மீட்கணுமே, நீ மீட்கிற வழி ஊழியத்தில் இருக்கிறியா? அந்த ஜெபம் உங்ககிட்ட இருக்குதா? அந்த ஊழியம் உங்ககிட்ட இருக்குதா என்பதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய கேள்வி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாரத்தை ஆண்டவர் இந்த பரிசுத்தமான உபவாச ஆராதனையில் நமக்கு முன்பதாக வைக்கிறார். எத்தனை பேர் அபிகாயிலாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கையெழுத்து போட போகிறோம்? ஆண்டவரே, நான் அபிகாயிலாக மாறுறேன்ப்பா, அழிகின்ற என் ஜனத்துக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே, நான் அழிகின்ற என் ஜனத்துக்காக நான் நிச்சயமா வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெப வாழ்க்கை முறை எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அபிகாயிலாய் நீங்கள் நானும் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய பாரம். இந்த காலத்தில் அழிவில் உள்ள ஜனங்களை மீட்பதற்காக தான் தேவன் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வோம். உங்கள் கரங்களில் இப்போ சில தாள் கொடுப்போம். உங்ககிட்ட இருக்கிற விண்ணப்பத்தை எழுதுங்க. எழுதி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு பரிமாறி அந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து முடிவு ஜெபத்துக்குள்ளாக டைரெக்டாக கடந்து போக போகிறோம். சீட்டை கொடுத்துருவோம்.